ஒரு வர்த்தான ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இந்த வீடியோ SBI 2026 எப்படி நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்றதற்கான டீடைல்டு ஸ்டடி பிளானர். நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா நாங்க இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கோம். இவ்வளவு நாள் நாங்க எடுத்த ஸ்டடி பிளானர் வீடியோவிலே கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். ஏன்னா வந்து ஹால் டிக்கெட் வந்ததுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், வந்ததுக்கு அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், பிகினர்ஸா இருந்தா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தனியாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்கோம். ஸோ டப்புன்னு நம்ம வீடியோஸை போயிடலாம். ஸோ SBI PO ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி, இந்த வருஷத்துல நீங்க எந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம எலைட் பாஸை இப்பயே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுல வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து அவைலபிளா இருக்கு. பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வேணுமா, ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, பிராக்டிஸ் PDF இருக்கு, உங்களுக்கு மாக் இன்டர்வியூ சப்போர்ட் இருக்கு, A to Z மென்டர்ஸ் இருக்காங்க, வேற எல்லாமே இருக்கு. SBI PO அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஆஃபர் போட்டிருக்கோம். ரொம்ப நாள் ஆஃபர் போடாம இருந்தோம், யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ உள்ள போலாமா சார்? பேசிக்ஸ் வெர்சஸ் பிரில்லியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம அடி தெரிஞ்சது தான். இந்த டைம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்து நமக்கு இந்த டைம் வந்து ஒரு நல்ல வேகன்சி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சிலபஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ மேம் என்ன இந்த டைம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் இப்படி தானே? லாஸ்ட் டைம் இப்படி தான், போன வருஷம் தான் மாத்தினாங்க. இங்கிலீஷ்க்கு 40 மார்க் வச்சாங்க. ஸோ இந்த வருஷமா அதே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 40 மார்க் 20 நிமிஷம் அப்படிங்கிறப்ப வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நிறைய இதா இருக்குமா, இல்லை ஈஸியா தான் சார் இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாகவும் சொல்ல முடியாது, மாடரேட் லெவல்ல இருக்கும் கொஸ்டின். ஆனா வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸோட ஓவரால் மார்க்ஸ்ல வந்து பெரிய வேரியேஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வரும். சரி, ஓகே. ஸோ இது நேற்று நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கட் ஆஃப் பற்றிலாம் வேண்டாம் இப்போ. ஸோ பிஎன்எஸ் யாரு அப்படின்னா, ஸோ இவங்க தான். பயந்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். SBI PO அப்படின்னாலே நம்மளே ஸ்டார்டிங்ல வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்டா உள்ள வரோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், IBPS கிளரிக்கல் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா RRB கிளரிக்கல் மட்டும் அப்ளை பண்ணுவோம். SBI ஒன்றும் இல்லை சார், நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு, அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி கூட நான் அட்டாச் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல. அவங்க அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8 மாசம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் 4 எக்ஸாம் அப்ரோச் பண்ணி 4மே செலக்ட் ஆயிட்டாங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தாங்க. SBI PO ஏமா பண்ணல அப்படின்னா, நான் கஷ்டமா இருக்குன்னு பயந்துட்டு பண்ணல, இப்பதான் தெரியுது 4மே அடிச்சுட்டேன், இதையும் பண்ணியிருந்தா அடிச்சிருப்பேன்னு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு பெருசா நமக்கு வந்து எஃபர்ட் போட்டு அதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா சின்னதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். உங்க மைண்ட் செட்டே IBPS கிளர்க் அப்படின்னா கடைசி அதுவே கிளியர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால வந்து SBI PO வந்து நம்ம உண்மைதான் சார். ஏன்னா நம்ம எக்ஸாமே எழுதுறப்ப நம்ம கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் எடுத்தா 60 மார்க் எடுத்தா போதுன்னா 40 தான் வரும். நம்ம வைக்கிறது ஒரு 80 மார்க் வச்சாதான் அந்த 60 வரும். கரெக்ட் தான். ஸோ உண்மைதான். ஸோ பிகினர்ஸா இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு இந்த டைம் வந்து ஒரு ட்ரை கொடுங்க, சரியா? ஒரு ப்ரிலிம்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா SBI PO மட்டும் இந்த 2026ல வரல, அதுக்கப்புறம் உயால ஒவ்வொரு எக்ஸாமா வரும். ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி RRB கிளர்க்கு அது என்னமோ வரும், இன்சூரன்ஸ், LBO என்னென்னமோ சொல்ல 10-15 எக்ஸாம் ஆச்சு வந்துடும். அதனால இதை டார்கெட்டா வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பிகினர்ஸ் அப்படின்னா நான் ஆப்டிடியூட் சொல்லிடுறேன் மேம். நீங்க வந்து இதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த டாபிக்லாம் வந்து நான் அலிகேஷன் மிக்சர்லாம் கொடுக்கல, ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் விட்டுட்டு ஓடிடுவீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராடிக், DI வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 10 மார்க் வந்தால் கூட 2 செட்டு வரும்னா ஒன்று ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SSA, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க். ஸோ ஃபைனலாக இந்த 3 டாபிக்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. பட் இது எடுத்தோன்னே டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் நான் ட்ரைன்ஸ் மட்டும் பாருங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் DI. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்க சம்ஸ்லாம் போங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள், ஓகேவா? பிகினர்ஸ் அப்படின்னா சொல்கிறேன். ஸோ ஆப்டியில் வந்து இந்த டாபிக் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன், அலிகேஷன் மிக்சர், இன்னும் பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து இனிஷியலாக நீங்கள் பார்க்க வேணாம், ஓகேவா? ஸோ ரீசனிங் அப்படின்னாலும் எங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கிலீஷ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிட் பாஸ்க்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாபிக் வைஸ் அப்ரோச்னு போட்டிருப்போம். அந்த டாபிக் வைஸ் அப்ரோச்லேயே வரிசையாக ஒவ்வொருதையும் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்துக்கும் PDF சால்வ் பண்ணுறதுக்கு PDFஸும் இருக்கும், அதுக்குள்ளேயே புக்ஸும் இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு PDFs எல்லாம். ஸோ அதனால ஒரு டாபிக் வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எரர் ஸ்பாட்டிங்கோ சென்டென்ஸ் கரெக்ஷனோ வந்து மினிமம் வந்து 5 மார்க் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு வந்துடும். இப்போ இது உங்களுக்கு 40 மார்க் ப்ரிலிம்ஸ் அப்படின்றதுல ஒரு 5 to 8 மார்க் வரைக்குமே கிராமர் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது தாண்டி ஃபில்லர்ஸ் அப்படின்னா ஃபில்லர்ஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப் இருக்கு. சிங்கிள், டபுள், ட்ரிபிள், காலம் பேஸ்டு ஃபில்லர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இந்த எல்லா டைப்ஸுமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டைப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 5, ஏன்னா ஃபில்லர்ஸ் இல்லை அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட், இந்த ரெண்டுல வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இது கிராமர் அண்ட் ஒகாபுலரி ஒன்லைனராகவே இது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 15 மார்க்குள்ள இதுவே வந்து வந்துடும். இது தாண்டி ஆர்சி இல்லாத கொஸ்டினே இல்லப்பா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாத கொஸ்டின், அதுக்கு நான் என்ன எதுவுமே பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும். அதுக்கு வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்சி வந்து நீங்க படிக்கணும். ஒரு ஆர்சி எடுத்து படிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணுறீங்க, ஆன்சர் பண்ண கொஸ்டின் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் ஈஸியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு எடிட்டோரியல் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே, இதில் கூகுள் பண்ணி படிக்கிறீங்கன்னா அந்த எடிட்டோரியல் எடுத்து ChatGPTல போடுங்க. ChatGPTல போட்டு இது வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் கேளுன்னு சொல்லுங்கள். ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், ஜஸ்ட் ஆஸ்க் மீ சம் vocabulary டைப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி போடுங்களே, அது கொஸ்டின்ஸ் கேட்கும். அப்போ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், ஈஸியாகவும் நீங்க கத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி ஆர்சிக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கே ஈஸி, கனெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்ல வரும். பட் இருந்தாலும் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ல 40 கொஸ்டின்றப்ப ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டாபிக் வைஸ் அப்ரோச், ஒவ்வொரு டாபிக்ஸா நீங்க பார்த்து நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மோர் ஓவர் செக்ஷனல் டெஸ்ட் நிறைய எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் ரீசனிங் வந்து அது ஒரு சப்ஜெக்டாகவே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க நிறையா பேர். பட் அதுவுமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப கொஞ்சம் டச்சில் இருங்க. அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. டெய்லி வந்து பசில் சீட்டிங் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 4 செட்டு பசில் போட்டுருங்க, ஒரு 3-4 வந்து இது போட்டுருங்க, எம்ஓடி, இந்த சிலாஜிசம்லாம் இருக்கும். அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம புக்காவே லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் இருக்கு. அதுல இருக்க ரீசனிங் செட்டு ஒவ்வொன்றா நீங்க எடுத்து சால்வ் பண்ணீங்கனாலே போதும். கிளியர் பண்ண பசங்க நிறைய பேர்ட்ட ரீசனிங் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவங்க மேக்ஸிமம் சொல்றது, நான் பாட்டுக்கு உட்காந்து பசில் ஒரு நாளைக்கு வந்து 20 பசில் 15 பசில் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட புக்லெட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிகினர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் லாஸ்ட்டாக பாருங்க. டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, அலிகேஷன்ஸ், வெச்சஸ். இந்த டாபிக்ஸில் வந்து மினிமம் வந்து ஒரு 30 கொஸ்டின் ஆச்சும் தயவு செய்து வந்து போட்டுருங்க. ஓகேவா? மினிமம் வந்து டாபிக்ஸ் வைஸ் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 30 கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1+ யாராக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து மினிமம் வந்து ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா 1 மட்டும் எடுங்க. வீட்டில் நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன் என்னைய மாதிரி அப்படின்னா, அது வெட்டியாக தான் இருக்கேன், ஃபுல் டே வந்து எனக்கு படிக்கிறது மட்டும் தான் வேலை அப்படின்னா, நீங்கள் காலைல ஒரு டெஸ்ட்டு, ஈவினிங் ஒரு டெஸ்ட் எடுங்க. சரியா? ஸோ 2 ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? ஃபுல் லென்த் டெஸ்ட். அதுக்கப்புறம் மார்க்கை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண எடுத்தால் மட்டும் போதாது, அதில் என்ன தப்பு விட்டுருக்கோம், என்ன நம்மளால் சால்வ் பண்ண முடியலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேரலாக ப்ரிலிம்ஸ்க்கு 2 டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்காமல் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. எடுத்துறாதீங்க மெயின்ஸ்க்குலாம், இப்போதைக்கு எடுக்காது. ஸோ மெயின்ஸ்க்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. மேம் இது 2 கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். ஆக்சுவலா வந்து vocabulary and revision year-long activity. ஓகே, ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருந்தேன், டெய்லி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுக்கணும்னு. அதுலயே வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த vocabulary படிப்பீங்கல்ல, அந்த vocabulary எடுத்து தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீ படிக்கவே வேணாம், எதுக்கு அதை போட்டு முட்டிட்டு இதுக்கு மீனிங்னு, அது வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட் பாருங்க நோட் பண்ணதை, அதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு எனஃப். அண்ட் முக்கியமா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தயவு செஞ்சு நம்ம கியாலஜிக்ஸ்லேயே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். யூஸ் பண்ணுங்க அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம். இன்னொன்று என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது நிறைய பேர் சொன்னாங்க சார், பசங்க 4-5 சோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எதுல எதை படிச்சோம், இது படிச்சோமா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால ஒரு சோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, டெஸ்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல நீங்க அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ்ல நம்மளே கொடுப்போம். அந்த மாதிரி நீங்க டெஸ்ட் நிறைய இதுல எடுத்துக்கலாம். பட் ஒரு சோர்ஸை கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிங்க. உங்களுக்கு செம்மையா தான் இருக்கு நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க எலிட் பாஸ்குள்ளேயும் இருக்கும், தனியாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு.
4 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பா படிக்கணும்ப்பா. அடுத்த டிஸ்கிரிப்டிவ் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 30 மார்க் சொலையா கிடைக்குது. அந்த 30 மார்க்குக்கு ஒன்றும் பெருசா எஃபர்ட்டும் போட தேவையில்ல. ஒரு சில டைம் வந்து இதுல வந்துருமா மார்க், இது வருமா, கஷ்டமா இருக்குமா அந்த சப்ஜெக்ட், அப்படிலாம் நமக்கு தோணும். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இது அசால்ட்டா அடிக்கலாம். 30க்கு மினிமம் 23 மார்க் அப்படின்றது அசால்ட்டா அடிக்கக்கூடிய மார்க். ஸோ அதை வந்து டெய்லி போன்ல ப்ராக்டிஸ் டெய்லிலாம் இல்லை. மண்டே வந்து இமெயில் ரைட்டிங், டியூஸ்டே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று, வெனஸ்டே வந்து ரிப்போர்ட் ரைட்டிங், தேர்ஸ்டே வந்து ப்ரீசிஸ் ரைட்டிங், ஃப்ரைடே வந்து இமெயில் ரைட்டிங், சாட்டர்டே வந்து மிக்சட் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு செட்டா வந்து போடுங்க. அதிகபட்சம் எவ்வளவு மேம் ஆகும் அதுக்கு? 15 நிமிஷம். ஸோ 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ 3க்குமே ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுங்க. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 30 மார்க்ஸ் 3 இன்டூ, அப்போ 1 கொஸ்டின் 10 மார்க்கா? 10 மார்க் சார். ஸோ அப்போ 10ல 30 23 அடிச்சிடலாமா? அசால்ட்டா அடிக்கலாம் சார். ஸோ ஈஸியா அடிக்கலாம். அதுவே இன்னொன்று ஒரு குட் திங் என்ன, அது மெயின் ஸ்கோர்ல ஆட் ஆகுது. மெயின் ஸ்கோர் பூஸ்ட் உங்களுக்கு வந்து. சத்தியமா மேம், கஷ்டப்பட்டு ஆக்டி படிச்சாலும் அங்க எஸ்பிஐபிஓல அவ்வளோலாம் எடுக்க முடியாது. ஆனா இதை ஈஸியாவே இந்த 23 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். எடுக்கலாம். இது 20+ சார். அடுத்து வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்கிலீஷ் செக்ஷனுக்கு மெயின்ஸுக்கு வந்து 40 கொஸ்டின் வச்சு 20 மார்க். அதாவது உங்களுக்கு வந்து டபுள் த டைம் மார்க் ஆகுது. ஆப்டிக்கு எங்களுக்கு அரை மார்க்கா குறைச்சு விட்றோம். அதனால இந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருக்கு. ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் வைக்கிறாங்க. அதனால இதுல ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட், சண்டே இஸ் நாட் ஃபன் டே. அதாவது நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் சொல்லியிருப்பேன் சண்டேலாம் ஜாலியாக இருங்க, ஐபிஎல் பார்த்துட்டு 2 நாள் இருந்துட்டு படிங்க. அதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடியே செத்து போயிடுச்சு. ஜூனுக்கு அப்புறம் வந்து நீ ஒவ்வொரு நாள் வேஸ்ட் பண்ணா கூட உன் மனசு வந்து குத்தணும். சரியா? என்னடா நம்ம ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சத்தியமா குத்தணும். இனிமேல் வந்து நான் வந்து ஹாலிடேக்கு போறேன், தீபாவளி வருது, எங்க அக்கா பொண்ணு ஊர்ல இருந்து வருது, சண்டே வந்து பிரியாணியை சாப்பிட்டு ஜாலியா தூங்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தயவு செய்து மறைச்சிருங்க. நீங்க எல்லாமே டிசம்பருக்கு அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 6 மந்த் வந்து தியாகம் தான் உன்னை உயர்த்தும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சண்டே இஸ் நாட் ஃபன் டே அப்படின்னு கொடுத்துருக்கோம். சண்டே வந்து இது வந்து நான் ஃபுல் லென்த் மெயின்ஸ் மாக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லா சண்டே எடுக்காட்டினா கூட ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து ஒரு சண்டேல எடுங்க. ஃபுல் லென்த் வந்து நிறைய பேருக்கு இது எதுக்குன்னா, அது சொல்லணும்னு தான் எடுத்துட்டே வந்தோம். ஃபுல் லென்த் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். எது வீக்கா இருக்காங்களோ, ஆப்டி ரீசனிங் வீக்கா இருந்தா ஆப்டி செக்ஷனல் டெஸ்ட், ஒரு ஆப்ஷனலா செக்ஷனல் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் ஒரு 2 செக்ஷன் டெஸ்ட் ஆக்சுவலி எனக்கு எடுக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் எடுக்கணும் சண்டே அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். பட் இதோட முக்கியமா வந்து டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கம்பல்சரி வந்து சண்டே வந்து நீங்க போட்டு பார்த்தே ஆகணும். அட்லீஸ்ட் சண்டே ஓரளவு முடியாத விட அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேல நைட் உட்காந்துட்டோ அந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷனோ வீக்லி மாக் டெஸ்ட்டோ கம்பல்சரி வந்து நீங்க வந்து போட்டுதான் ஆகணும். அது மாதிரி வேக்காப்ஸ் ரிவிஷன், அதுக்கப்புறம் ஆர்சி வந்து பாப்பீங்கல்ல வொக்காபுலரி, அந்த வீக்லி ஒன்ஸ் அதை கண்ணில் பாருங்கன்னு சொன்னேன். அந்த தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி உங்களுக்கு செஷன் கொண்டு போயிடுறோம். ஆப்டி உங்களுக்கு வந்து மார்னிங் 10:30க்கு இங்கிலீஷ் செஷன் வருது, 12:15 வந்து ஆப்டி செஷன் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒன்று உங்களுக்கு யூடியூப்ல போகும், இல்லை இதில் போகும், ஆப்பில் போகும். ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த வாரத்தில் நான் நிறைய கிராமர் கான்செப்ட் சொல்லியிருப்பேன்ல, உங்களுக்கு தெரியாத கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தனியாக நோட்டை போடுங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷ்க்கு சும்மா வந்து பார்க்காதீங்க, நோட்டை போட்டுருங்க. மேத்ஸுக்கு எல்லாருமே நோட் போட்டிருப்பீங்க, ஏன்னா எல்லாருமே சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆனா இங்கிலீஷ்க்கு நம்ம கண்ணில் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா அது எக்ஸாம்ல ஒர்க் அவுட் ஆகாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு வொக்காபுலரி ரிவிஷனுக்கும் கான்செப்ட் ரிவிஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வீக்லி ஒன்ஸ் பாருங்க. ஸோ அதனால சண்டே வந்து ஜாலியா இனிமேல் இருக்காதீங்க. ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி, அதாவது ரொம்ப இதா 2 நாள் என்ஜாய் பண்றோம், டூர் போயிட்டு வந்துருக்கோம். பட் எல்லா சண்டேவும் சாட்டர்டேவும் அப்படி போட்டிங்கன்னா 2 நாள் வேஸ்டா போயிடும். வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணீங்கன்னா. சரியா? வீட்டில் அடியே போட்டுருவாங்க சார். ஸோ ஃபேஸ் 2 அது முன்னாடி நம்ம வந்து இப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு 7-8 நாள் தான் இருக்கும் மேம். கண்டிப்பாக கரெக்டாக அந்த 7-8 நாள் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கவே கூடாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் போடணும். எவ்வளோ மார்க் டெஸ்ட் எடுக்க முடியுதோ எடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 4-5 கூட எடுங்க. நிறைய பேர் இதை பார்த்த உடனே இதான் சொல்லுவாங்க, இல்லப்பா ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் இங்கே வச்சுதான் இன்டர்வியூ பண்ணோம் நம்ம ஆஃபீஸில். அவங்க சொன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து 7 மார்க் டெஸ்ட் 8 மார்க் டெஸ்ட்லாம் ப்ரிலிம்ஸ் எடுத்துட்டாங்களாம். ஆமா, அந்த மாதிரி இது வந்து இப்படியே சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்காதவங்க கிளியர் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா மெஜாரிட்டி வந்து
ஒரு 80% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டும்தான் வந்து எடுத்து கிளியர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 4-5 மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னா அந்த 7-8 நாள் லாஸ்ட் அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியும் ஒரு 7-8 நாள் தான் இருக்குங்கிறப்ப அந்த டைமில் உட்காந்து மெயின்ஸ் படிக்கக்கூடாது. இப்போ தான் நீங்கள் மெயின்ஸ் படிக்கணும். ஸோ அப்போ 4 to 5 வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும், அது எதுவுமே அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ மேம் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இதெல்லாமே எங்களோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, சக்ஸஸ் பண்ணவங்களோட 80% அவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜியை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சும்மாலாம் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஓட்டிட்டு போகலை, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நேரில் பார்க்குறோம். இப்போ அவங்க மேம் சொன்ன மாதிரி நீங்கள் தான் இன்டர்வியூ எடுத்தீங்க, வீடியோ கூட பார்த்தது அவங்க SBI ஆமாம் SBI 100% ஷூர். ஸோ நம்ம வீடியோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம், ஏன்னா எங்களுக்கே ஞாபகம் இல்லை, ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி எடுத்திருக்கோம், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட நான் அட்டாச் பண்ணுறேன். நாளைக்கு கூட ஒருத்தவங்க IBPS கிளர்க்கு ரிசல்ட் லிஸ்ட்டில் ஒரு நம்ம இது வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்கள் சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்புங்க. நீங்கள் நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த ஹிந்தி சேனல் பார்த்தா போதும், ஹிந்தி சேனலில் அவங்க சொல்கிறது கேட்கலாம், இந்த மாதிரி லூஸ்தனமாக நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நம்மளை மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, இந்த டெலிகிராம் சேனல்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் லைண்டாக வந்து ஹிந்தி சேனல் பாருங்க, ஹிந்தி சேனல் பாருங்க, அது நல்லா என்னமோ தமிழ் வந்து கேவலம் மாதிரியும் ஹிந்தி தான் என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நிறைய இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இங்கேயுமே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கேயுமே அவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட் தான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவ்வளோ ரிசல்ட்ஸ், அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பேக் ஸ்டோரிலாம் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிறையா பேர் அவங்க லாஸ்ட் டைம்லாம் வந்து நான் இதோட வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அவங்க அம்மா வந்து குப்பை அதுக்கப்புறம் வந்து கல் உடைப்பாங்களா அவங்க அப்பா, தூய்மை பணியாளர்கள் ப்ளஸ் அவங்கலாம் ஃபர்ஸ்ட் தலைமுறையில் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த பையன்லாம் சார் உங்கள் சோர்ஸ் மட்டும்தான் பார்த்து படித்தோம் மேம், வந்து நீங்கள் மட்டும் தான் மேம் அப்படி. அதனால அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்துலாம் படித்தாங்க, ஓசூர்லேருந்து வந்துலாம் பார்க்க வந்திருந்தாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. அப்படி பாருங்க. ஸோ அவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலியோட லைஃப்பை நாங்கள் மாற்றிருக்கோம். அப்படிங்கிறப்ப ஹிந்தி சேனல் அப்படின்லாம் பிளைண்டாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஹிந்தி சேனல் எப்படியோ உங்களுக்கு புரியும், எனக்கு தெரியாமல் கேட்குறேன். நிறைய பேர் பார்த்தா டெலிகிராமில் ஹிந்தி சேனல் பார்த்து பண்ணி ஹிந்தி சேனல் அதையுமே உட்காந்து நீங்களும் படிக்க போகிறாங்க. நம்மளுக்கு படமே சப்டைட்டில்ஸ் இருந்தால் தான் புரியும். ஸோ ஒரு இவ்வளோ நம்ம சேனல்லாம் சும்மாலாம் இல்லை, இவ்வளோ தூரம் நம்ம ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாமே அவங்க சொன்ன ரிசல்ட்ஸ் தான், நான் இதுக்காக சொல்ல. ஆனால் உண்மையிலே லைட்டாக கடுப்பாயிடுச்சு மேம். ரீசெண்டாக நிறைய பேர் ஹிந்தி சேனல் புரியுது. ஆமாம் சார். சரி, ஓகே, டன். ஓகே, ஸோ எஸ் ப்ரிலிம்ஸுக்கு 5 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு. நோ நியூ டாபிக்ஸ், நோ நியூ கிராமர் லோ, நோ மைண்ட் ப்ரிப்பரேஷன், நோ நியூ ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இதை லாஸ்ட் வரைக்கும் டில் எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி வந்து கிளியர் தான். ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதும் ஈஸி, அதை நீங்கள் பார்க்குறதும் ஈஸி. பட் யார் வந்து கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்றானோ அது மட்டும்தான் ஜெயிப்பான். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறப்ப ஒரு ஃபயர் வரும் மேம். ஆமா ஆமா உண்மைதான். நமக்குமே ஒரு படத்தை பார்த்துறப்ப எனக்கு துப்பாக்கி படம்லாம் தளபதி படம் பார்த்தப்ப என் வீட்டுல அப்படியாச்சும் மிலிட்டரிக்கு போயிடலாமா, செத்தாலும் பரவாயில்ல, என் தம்பி அது சொல்லுவார்ல அந்த சீன், இது அந்த தளபதி சொல்லுவார்ல, நம்ம வந்தாண்டா என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஏதோ அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் அரம்பெல்லாம் போறாச்சு. வீடியோஸ் பாக்குறவே அப்படிதான், நம்ம அப்படியே கிளியர் பண்ணிடலாம்டா. ஆடா தப்புன்னு 2 நாள்ல தண்ணி ஊற்றி அணைச்சிடாதீங்க. கன்சிஸ்டண்டா டில் ரிசல்ட்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட்டா இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஸோ நம்ம உனக்காக ஒன்று மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து நம்ம KR Logics 2027 அவார்டு வாங்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எய்ம் 2027 KR Logics அவார்ட்ஸ்ன்னு போடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.